இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் இருக்காருல்ல, அவரு யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காரு. லைக்கா நிறுவனத்துக்கும் ரீசெண்டா நடந்த போதைப் பொருள் சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா சம்பந்தப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாருப்பா. அந்த வீடியோ தப்பா போட்டிருக்காரு. அது சம்பந்தமே இல்லை, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி லைக்கா ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டாங்க. அந்த மான நஷ்ட வழக்குல இப்ப தீர்ப்பு கிடைச்சிருக்குது. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மான நஷ்ட ஈடாக 1,10,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணும் கோர்ட்ல அப்படிங்கிற மாதிரியும் அவதூறு வீடியோக்களை நீக்கவும் கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த கேஸ் தான் லைக்காவும் போட்டிருந்தாங்க. இந்த 1,10,00,000 ரூபாயும் அவதூறு வீடியோக்களை நீக்க சொல்லி தான் கேஸ் போட்டிருந்தாங்க. அது இப்ப நடந்திருக்குது. சவுக்கு சங்கர் அவரோட கருத்துக்கள்லாம் ரீசெண்டா அதிமுகக்கு சார்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வராங்க. இப்ப அதை பத்தி நிறைய மீம்ஸும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் இந்த கேஸும் நடந்துட்டு இருந்தது. அவருக்கு இந்த கேஸ்ல இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோவும் நீக்க சொல்லி 1,10,00,000 ரூபாய் அந்த வீடியோ மூலமா சம்பாரிச்ச பணமும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான்.